ஏர்லக்கிழங்கு வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் ஏர்லக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாஸ்ட் ட்ரை ரெசிபி ஓணம் சீரியஸ் எபிசோட் 4ல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கப்பக்கறி. வாங்கும் போதே நல்ல ஏர்லக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. நார் இல்லாமல் இருக்கணும். இந்த ஏர்லக்கிழங்கை நான் குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா மசிய வேக வச்சாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ வேக வைக்கும் போதே கொஞ்சம் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுமே, நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டா பாயில் பண்ணா போதும். இப்போ ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாராளமா சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வரமிளகா, கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா சேர்த்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை அப்படி நம்ம வேக வச்ச கப்பக்கிழங்கோட சேர்த்துடலாம். கடைசியா சால்ட் செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இதை சூடான சாதத்துல வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமா இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட ட்ரை பண்ணலாம். மறக்காம இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.